Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நான் முதல்வன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் லாஸ்ட் மினிட் டிப்ஸ், எக்ஸாம் ஹால் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். எக்ஸாம் ஹாலில் என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணக்கூடாது, ஓஎம்ஆர் எப்படி கொண்டு போகலாம், முக்கியமாக இந்த வருஷம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நெகட்டிவ் மார்க் எப்படி அப்ளை ஆகுது, எவ்வளோ அட்டன் பண்ணால் எந்த மாதிரி போடுவாங்க, எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். நமக்கான எக்ஸாம் டேட் செப்டம்பர் 8 சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. ஸோ டேட் மறந்துடாதீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காமாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும்தான். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது நல்லாவே கை கொடுக்கும். நம்ம டார்கெட் எல்லாமே மே 25 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ், அதுதான் மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ப்ரெஷரோ எதுவுமே இல்லாமல் ஜாலியாக ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணிட்டு வாங்க. அது வரைக்கும் போதுமானது. ரிசல்ட் அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ டென்ஷன் இங்கே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் நல்லா ஃபேஸ் பண்ண முடியும். ரிலாக்ஸாக இருங்க, எல்லாமே நல்லாவே நடக்கும். ஓகே, ரைட், பார்த்துடலாம். ஸோ எல்லா விஷயங்களும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹால் டிக்கெட் ஒன்ஸ் பார்த்துடலாம், இன்னும் கிளியராக சில விஷயங்கள் புரியும். ஓகே, ஸோ ஹால் டிக்கெட் பிரிண்ட் போடாதவங்க பிரிண்ட் போட்டுக்கோங்க. நான் சண்டே காலில் தான் பண்ணுவேன், எனக்கு பெட்டர் மார்க்ஸ் ரைட் தான் வேணும், அந்த மாதிரி அடம் பிடிக்காதீங்க. முடிஞ்சால் ஃப்ரைடே சாட்டர்டேக்குள்ளே ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கணும். எக்ஸாம் டேட் பார்த்துக்கோங்க, செப்டம்பர் 8. ஓகேவா? நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், எக்ஸாம் டைமிங் 10லேருந்து 12 மணி வரைக்கும். எக்ஸாம் டைமிங் மறந்துடாதீங்க. லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷனில் 10 to 1, ரைட்? இந்த வருஷம் 10லேருந்து 12 மணி வரைக்கும் 2 மணி நேரம் மட்டும் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் 9:30 மணி கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சொல்கிறது 9 மணிக்கு ஹால் பக்கம் போயிடுங்க. ஓகே, ஸோ ஹால் டிக்கெட்டில் என்ன சென்டர் கொடுத்துருக்காங்க, எங்கே இருக்குது, எப்படி போக போகிறீங்க, எல்லா விஷயங்களும் பார்த்துட்டு 9 மணிக்கு ஹாலுக்கு நீங்கள் வந்து போயிடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸாம் 10 to 12, ரிப்போர்ட்டிங் 9:30. ஓகேவா? அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட் நல்லா பார்த்துக்கோங்க, பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும், ரைட்? பிளாக் பால் பென்னு, ப்ளூ பென் யூஸ் பண்ணலாமா? ஸ்கெட்சு, பென்சிலு, மார்க்கர் எதுவுமே கிடையாது. பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான். நீங்கள் வேறு எதனா பெனில் மார்க் பண்ணிங்கன்னா உங்கள் ஓஎம்ஆர் ஷீட் மொத்தமாக இன்வேலிட் ஆகிடும், நீங்கள் படித்தது மொத்தம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ பிளாக் பால் பாயிண்ட் பென் 1க்கு 3 பென் எடுத்துக்கோங்க. ஒரே கம்பெனி பென்னாக வாங்குங்க. வீட்டில் எழுதி பார்த்துட்டு போங்க. நான் இங்கே ஓப்பன் பண்ண மாட்டேன், எக்ஸாம் ஹாலில் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவேன், எனக்கு அதான் வந்து ராசி, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வீட்டிலே எழுதி பார்த்துட்டு அந்த பெண்ணு எக்ஸாம் ஹால் கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ 3 பிளாக் பால் பென்னு. அடுத்தது ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு, ஏதோ ஒரு விஷயம், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, உங்களுக்கு ப்ரூஃப் என்ன வச்சுருக்கீங்களோ அதை கொண்டு போங்க. நிச்சயமாக ஒரிஜினல் கொண்டு போகணும். தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஜெராக்ஸ் காப்பி கிடையாதுங்க, ஒரிஜினல் கையில் இருந்தே ஆகணும். ஓகே, ரைட். சரி, அடுத்த விஷயம், இங்கே நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம வந்து பார்க்கலாம், லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, உங்கள் ஹால் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோகிராஃப் கிளியராக இல்லாத பட்சத்தில் ஒரு ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஒரு ஜெராக்ஸ் காப்பி கையில் எடுத்துக்கோங்க. ஒரிஜினலும் கையில் இருக்கணும். 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். மோஸ்ட்லிலாம் வந்து கேட்க மாட்டாங்க, பட் நம்ம நேரம் ஒழுங்காக இல்லைனா எல்லாமே கேட்டுருவாங்க. முக்கியமான விஷயம், எக்ஸாம் ஹாலில் கொண்டு போக வேண்டியது 3 பிளாக் பென். ஓகே, வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம். அண்ட் நார்மல் ரிஸ்ட் வாட்ச் இங்கே அலோவ் பண்ணுவாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஹால் டிக்கெட் பிரிண்ட் போட்டுக்கோங்க. கலராக இருந்தாலும் ஓகே, பிளாக்காக இருந்தாலும் ஓகே. முக்கியமானது உங்களோட ஒரிஜினல் ப்ரூஃப் நீங்கள் கொண்டு போகணும். ஓகேவா? இதுதான் செக்லிஸ்ட்டு, ரைட்? வேறு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். சிம்பிளாக வந்து பார்த்துக்கலாம். எக்ஸாம் ஹால்குள்ளே கொண்டு போக வேண்டியது நம்பர் 1 உங்களோட ஹால் டிக்கெட். அடுத்தது ஒரிஜினல் ஐடென்டி கார்டு கொண்டு போங்க. ஃபோட்டோ சரியில்லாத பட்சத்தில் ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பி வந்து கொண்டு போங்க. சரியாக இல்லைன்னா 2 ஃபோட்டோ நீங்கள் கொண்டு போகிற மாதிரி வந்திருக்கும். வாட்ச் அலோடா? எஸ், நார்மல் வாட்ச் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்து போகலாமா? எஸ், வாட்டர் பாட்டில் கொண்டு போங்க. அந்த வாட்டர் பாட்டில் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், அதை வந்து பார்த்துக்கோங்க. பெருசாக எது வந்தாலும் இதை தவிர்த்து மணி, உங்கள் பர்ஸு, மொபைல் எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்க்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகே, ரைட், முடிஞ்சுதா? ரைட், இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது எக்ஸாம் பேட்டர்ன். இதை கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. நம்பர் 1 நம்ம டைமிங் பார்த்துட்டோம். ஸோ அந்த மேட்டர் வந்து முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மொத்தம் உங்களுக்கு 100 கேள்விகள் தான். சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க 150 அப்படின்னு. 150 கிடையாது, 100 கேள்விகள் தான். 100 கேள்விகளில் 90 கொஸ்டின்ஸ் ஜிஎஸ் பேஸ் பண்ணது, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, இதை பேஸ் பண்ணி வரும். அண்ட் 10 கேள்விகள் சிசாட் பேஸ் பண்ணி வரும். மொத்தமாக 200 மார்க். புரியுதா? 2 மணி நேரம் எக்ஸாமு, 100 கேள்விகள், ஒரு கேள்விக்கு 2 மார்க்கு, மொத்தமாக 200 மார்க். புரியுதா? கிளியராக இருக்கா? சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் உண்டு, ப்ளஸ் 100 கேள்விகள் தான். 100 கேள்விகளில் 90 கேள்விகள் ஜிஎஸ் பேஸ் பண்ணி இங்கே இருக்க போகுது. ஓகே, அடுத்த கேள்வி, நெகட்டிவ் மார்க் உண்டா இல்லையா டவுட் இருக்கானா? எஸ், இங்கே நெகட்டிவ் மார்க் உண்டு. நெகட்டிவ் மார்க் எவ்வளோனா 1/3 மார்க் இங்கே கட் பண்ணுவாங்க. எப்படி எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். 1/3 மார்க் அப்படின்னா ஒரு கேள்விக்கு 2 மார்க். ஓகேவா? அப்போ ஒரு கேள்விக்கு தப்பாகிடுச்சுன்னா எவ்வளோ மார்க் மைனஸ் பண்ணுவாங்க? 2/3 மார்க் இங்கே மைனஸ் பண்ணுவாங்க. 0.66 மார்க் உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். ஓகேவா? ரைட். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற முக்கியமான விஷயம், OMR ஃபில் பண்ணும் போது டோன்ட் அட்டன் ஆல் 100 கொஸ்டின்ஸ். நம்ம லாஸ்ட் இயர்லாம் பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த வருஷம் எல்லா கொஸ்டினும் நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க, அது நல்லது கிடையாது. ஏன்னா நெகட்டிவ் மார்க் ரோல் இங்கே பெருசாக வந்து ப்ளே பண்ண போகுது. ஓகே, சரி பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 கேள்வி நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகேவா, 10மே அட்டன் பண்ணிட்டீங்க. நீங்கள் 10 கேள்வியும் சரியாக நீங்கள் போட்டுட்டா உங்களுக்கு 20 மார்க் மொத்தமாக கொடுத்துருவாங்க, அது டவுட் இல்லை. ஓகேவா, ஏன்னா ஒரு கேள்விக்கு 2 மார்க்கு. இப்போது 10 கேள்வி அட்டன் பண்ணுறீங்க. இந்த 10 கேள்வியில் எனக்கு 6 கேள்வி தான் சரியாக இருக்குது, 4 கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க ஆனால் தப்பாக வந்துடுச்சு. எனக்கு எவ்வளோ மார்க் வரும் நல்லா பாருங்கள். 6 × 2 இங்கே 12 மார்க் உங்களுக்கு கொடுத்தாச்சு. 4 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க பட் தப்பாகிடுச்சு. இங்கே 4 × 0.66 வந்து போட்டுருவாங்க. அப்படின்னா ஒரு 2.5 மார்க்ஸ் கிட்ட வந்து டிடெக்ட் ஆகும். ஓகேவா, டோட்டலாக உங்களுக்கு கொடுக்க போகிற மார்க்கு 9.36 மார்க் மட்டும்தான். நல்லா பாருங்கள், 10 கேள்வியே கரெக்டாக அட்டன் பண்ணிட்டால் 20 மார்க் கிடைக்கிது. இந்த 10 கேள்விகளை நீங்கள் 6 கேள்வி சரியாக போட்டிருக்கீங்க, 4 கேள்வி அட்டன் பண்ணி தப்பாகிடுச்சுன்னா உங்களுக்கு வரப்போகிற மார்க்கு 9.36 மட்டும்தான். இதுவே நான் 10மே அட்டன் பண்ணாமல் செலக்டிவாக நான் 6 மட்டும்தான் அட்டன் பண்ண போகிறேன், அந்த 6மே எனக்கு கரெக்டாக ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 12 மார்க் கிடைக்கும். நீங்கள் 10 அட்டன் பண்ணி 4 தப்பானா 9 மார்க் மட்டும்தான் கிடைக்கிது. இதுவே செலக்டிவாக அட்டன் பண்ணும் போது 6 மட்டும் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டீங்கன்னா இந்த 6க்கு உண்டான 12 மார்க்கும் முழுமையாக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, இதுக்காக தான் நான் சொன்னது 100 கொஸ்டினும் இங்கே அட்டன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால கட் ஆஃப் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகலாம் போகாது, 150 150லாம் போகாது, ஒரு 100 110 90 அந்த ரேஞ்சில் தான் வந்து வரும். ஸோ செலக்டிவாக பேப்பர் நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். ஓகேவா, ரைட். இப்போ பெருசாக நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாமே, ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் கால்குலேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 75 கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. யூபிஎஸ்சி முன்னாடி ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், பட் பிகினராக உள்ளே போகும்போது டவுட்ஸ் அதிகமாக வந்து வரலாம். 75 கேள்விகள் எல்லாமே சரியாக போட்டால் 150 மார்க் எனக்கு கிடைக்கும். பட் இங்கே நான் என்ன பண்ணுறேன், 50 கேள்வி மட்டும்தான் சரியாக போட்டிருக்கேன், 50க்கு உண்டான மார்க்கு 100. 25 கேள்விகள் அட்டன் பண்ணி எனக்கு தப்பாயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு 16 மார்க் கிட்ட எனக்கு மைனஸ் ஆகும். அப்போது எனக்கு வரப்போகிற மார்க்கு 83.5. இவ்வளோ தான் உங்களுக்கு ஃபைனலான மார்க் வந்து வரும். ஏன்னா நீங்கள் அட்டன் பண்ணி தப்பாக வந்து போட்டிருக்கீங்க. ரைட். இப்போ இதுவே நான் 50 கேள்வி அட்டன் பண்ணிட்டேன், 50மே எனக்கு சரி, எந்த டவுட்டுமே இல்லை அப்படின்னா 50 மட்டும்தான் போட்டிருக்கீங்களா, 100 மார்க் கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் 50 கேள்விகள் பிளாங்காக விட்டாலும் கவலை இல்லை, பிளாங்காக விட்டால் எந்த ஒரு மார்க்கும் இங்கே மைனஸ் ஆகாது. அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி தப்பானா மட்டும்தான் மார்க்கு மைனஸ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் அட்டன் பண்ணும் போது செலக்டிவாக ஃபேஸ் பண்ணுங்கள். எல்லா கொஸ்டினும் கண்ணை மூடிக்கிட்டு போட வேணாம், செலக்டிவாக போட்டால் தான் இந்த கட் ஆஃபை நீங்கள் ரீச் பண்ண முடியும். யூபிஎஸ்சியோட பியூட்டியே இது தான். ஏன்னா இது மட்டும் கிடையாது, பிலிம்ஸ்லையும் இதே லெவல் தான் அப்ளை ஆக போகுது. ஒரு கேள்வி அந்த அக்யூரேசி எனக்கு சரியாக தெரியுது அப்படி தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள், இல்லையா வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். சரி, இப்போ இந்த இடத்துல நான் OMR அட்டன் பண்ண போகிறேன். என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம இங்கே வந்து ஃபில் பண்ணணும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் அட்டன் பண்ணும் போது எந்தெந்த கேள்விகள் 100% தெரியுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில கேள்விகளுக்கு ஒரு பின்னாடி கேள்விகளை ஆப்ஷனாக ஆன்சர் கொடுத்து வச்சுருக்கலாம். ரைட். இப்போது நம்பர் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க, அட்டன் பண்ணலாம். நம்பர் 2 அட்டன் பண்ணலாம். நம்பர் 3 டவுட்டாக இருக்கலாம், ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், தெரியாத மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணுங்கள், பிளாங்காக விட்டு வைங்க. அவசரப்பட்டு நீங்கள் மார்க் பண்ணாதீங்க, தப்பாகிடுச்சுன்னா நெகட்டிவ் மார்க்கில் மாட்டிக்கும், அதனால் வெயிட் பண்ணுங்கள். நம்பர் 4 தெரியலையா, அதை பிளாங்காக வந்து விடுங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எக்ஸாம் 2 மணி நேரம் இருக்குது, ஒரு மணி நேரம். ஓகே, அந்த 1 மணி நேரம் எவ்வளோ அட்டன் பண்ண முடியுது அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதை கவுண்ட் பண்ணி பாருங்கள், எத்தனை கேள்விகள் கான்ஃபிடண்ட்டாக போட முடிஞ்சிருக்கு. ஒரு 40 கேள்விகளா, ஒரு 50 கேள்விகளா, எவ்வளோ வந்து போட முடிஞ்சிருக்கு அதை வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் 40 கேள்வி கிட்டே போட்டேன்ப்பா, சரியாக வந்து போட்டுட்டேன், எனக்கு ஒரு 80 மார்க் கிட்டே கையில் வந்து இருக்குது. இதில் ஒரு 15 கேள்விகள் எனக்கு அப்படி இப்படி வந்து தோணுது, அந்த மாதிரி தோணும் இல்லையா, அந்த 15 கேள்விகளை இன்னும் ஸ்ட்ராங்காக படிங்க. நல்லா ஸ்ட்ராங்காக படித்து நின்று நிதானமாக போடும் போது இந்த 15ல் ஒரு 10 கிட்ட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரெக்ட் ஆகும். ஏன்னா செலக்டிங் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். இந்த கொஷினா பாலிட்டியா, ஐஎன்எம்மா, ஜியாகிரஃபியா, நம்ம இதை படித்தோமா படிக்கலையா, அந்த விஷயங்கள் கிளியராக வந்து தெரியும். கண்ணை மூடிக்கிட்டு போட்டுறாதீங்க, செலக்டிவாக பண்ணால் மட்டும்தான் இந்த மார்க்கை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். கட் ஆஃப் எவ்வளோ வரப்போகுது, எந்த மாதிரி இருக்கும், அது யாருக்குமே தெரியாது. அதை பற்றி நீங்கள் யோசிக்கவும் வேண்டாம். நீங்கள் பண்ணுற வேலை எல்லாத்தையும் அட்டன் பண்ணாமல் ஒரு மினிமலாக பார்த்து அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஓகே, சேஃப் ஜோன் அப்படின்னா ஒரு 75லேருந்து 80 கேள்விகள் அட்டன் பண்ணலாம்.
இந்த 75-80 கேள்விகளில் ஒரு 55+ to 60 வரைக்கும் கரெக்ட் ஆச்சுன்னா ரொம்ப சேஃப் ஜோனாக வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க் எல்லாம் அப்படி இப்படி மைனஸ் ஆகிட்டு ஒரு 95, 98, 110க்குள்ளே அந்த மாதிரி வருதுன்னா நிச்சயமாக நீங்கள் உள்ளே வந்து போயிட முடியும். யூபிஎஸ்சி கட் ஆஃப் நீங்கள் பார்க்கலாம் 89, 85, 90 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ரேஞ்சாக இது வந்து வைப்பாங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் வேலை ரொம்ப ஃபுல்லாக போடாமல் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு 75, 80 ஒரு சேஃப் ஜோனாக வந்து இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்குன்ற பட்சத்தில் 85 கிட்ட நீங்கள் வந்து போகலாம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் 90 கூட நீங்கள் வந்து போடலாம். ஓகேவா? அடுத்தது சிசெட் இருக்குது. சிசெட்டில் 10 கேள்வி கேட்குறாங்க. ஓகே, இந்த 10 கேள்விகளில் 100% இல்லை 200% தெரியினா மட்டும் கையை வைங்க. ஏன்னா ஜிஎஸ்ல அக்யூரேசியாக போட முடியும். பட் சிசெட் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நின்று நிதானமாக போடுங்க. 10 கேள்விகளில் 10மே தெரியல, டஃப்பாக இருக்கா, 10மே விட்டுருங்க, தப்பே இல்லை. ஏன்னா 10 கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, 10மே அட்டன் பண்ணால் நெகட்டிவ் மார்க்கில் பெருசாக நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க. ஒரு 6 மார்க் கிட்ட வந்து போயிடும். ரைட்? அதனால் வந்து வேண்டாம், நின்று நிதானமாக பார்த்து பொறுமையாக வந்து போட்டுக்கோங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக லாஸ்ட் 2-3 நாளைக்கு யூபிஎஸ்சியோட ஒரிஜினல் பேப்பர் எடுங்க. 100 கேள்விகள் இருக்கும். அந்த 100 கேள்விகளை அட்டன் பண்ணுங்கள். எவ்வளோ சரியாக வருது, எவ்வளோ ராங்காக வருது, எவ்வளோ நெகட்டிவ் மார்க் வருது நீங்களே அப்ளை பண்ணி பார்த்துட்டு அந்த பேசிஸை எக்ஸாமில் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ரைட். அடுத்தது ஓஎம்ஆர் ஃபில்லிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் ஒரு டாட் வச்சுட்டு போவாங்க. அப்புறமா வந்து மார்க் பண்ணிக்கலாம், அப்புறமா டாட் மட்டும் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. பேப்பரில் மார்க் பண்ணாதீங்க. கொஸ்டின் பேப்பரில் புள்ளி வைக்காதீங்க. என்ன பண்ணுங்கள், பேப்பரில் நம்பர் 1 பேப்பர் ஃபுல்லாக படித்து பார்க்குறீங்களா, ஆன்சர் தெரியுமா, அப்படியே வந்து மார்க் பண்ணுங்கள். நம்பர் 2 ஃபுல்லாக படித்து பார்க்க தெரியுமா, ஓகே, நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணுங்கள். 3 தெரியலையா, பிளாக்காக விட்டுருங்க. 4 பார்க்குறீங்களா, அதை படித்து பார்த்தாச்சா, அட்டன் பண்ண போகிறீங்களா, அப்போயே வந்து மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ சைமல்டேனியஸாக பேப்பர் பார்க்குறீங்க, இங்கே மார்க் பண்ணி இந்த மாதிரி பண்ணால் தான் டைமும் நீங்கள் சேவ் பண்ண முடியும். காரணம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரஃப் காப்பியில் மார்க் பண்ணுறீங்க. நம்பர் 1 ஏ, நம்பர் 2 பி, 3 பிளாங்காக விட்டுட்டீங்க, 4 சி, 5th டி, 6th ஏ, இந்த மாதிரி பிளாங்காக விட்டுட்டீங்க. லாஸ்ட் டைமில் 10 minutes more அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, வேகமாக போடும் போது இந்த சி மேலே போயிடும், இந்த டி மேலே போயிடும், இந்த ஏ மேலே போயிடும். அப்போ இந்த வேகத்தில் இந்த ஒரு கேள்வியால் எல்லாமே தப்பாயிடும். அப்போ சைமல்டேனியஸாக அங்கே ஏ பார்த்தா இங்கே ஏ போட்டுடணும், அங்கே பி பார்த்தா இங்கே பி வந்து போட்டுடணும். இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓஎம்ஆர் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் 100% ஃபுல்லாக பார்த்துருங்க. செகண்ட் ரவுண்டில் 50-50 அதை வந்து பாருங்கள். சரி ப்ரோ, எல்லாமே நான் வந்து பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணியும் என்னால் ஒரு 55க்கு மேலே வந்து போக முடியல, பட் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இங்கே தான் நீங்கள் ஃப்ளூக்கு அப்ளை பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே இங்கி பிங்கி பங்கி அப்ளை பண்ணக்கூடாது. இந்த ஃப்ளூக் பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன விஷயம்னா, நல்லா வந்து பார்த்துக்கோங்க, நெகட்டிவாக இருக்கிறதுனால நின்று நிதானமாக தான் போட்டாகணும். ஒரு சில கேள்விகளுக்கு இப்போ நம்பர் 1 ஏ போட்டிருக்கீங்க, நம்பர் 2 பி போட்டிருக்கீங்க, 3 எனக்கு தெரில, 4ம் தெரில, 5 சி போட்டிங்க, 6 டி போட்டிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு பி வந்து 100% கரெக்டுன்னு தெரியும் போட்டிருக்கீங்க. ஓகேவா? 3யும் 4 எனக்கு தெரியவே இல்லை, பட் நான் அட்டன் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஒரு கவுண்ட் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க 3க்கும் பி போடுங்க, 4க்கும் பி போடுங்க. உங்கள் நல்ல நேரம் நல்லா இருக்குன்னா நிச்சயமாக 1 சரியாக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த 4 மார்க்கில் இருந்து மினிமம் உங்களுக்கு ஒரு 1/3 மார்க் கிடைக்கிறதுனால ஒரு லாபம் தான் உங்களுக்கு வந்து வரும். அதில் எந்த ஒரு தப்பும் வந்து கிடையாது. சரியா? தெரியாத கேள்விகள் சுத்தமாக தெரியல, டச்சே பண்ணாதீங்க. ஏதோ ஒரு கேள்விகள் படித்த மாதிரி இருக்குது, பாலிட்டியா, ஆர்டிக்கலா, பிரசிடெண்ட்டாக எங்கேயோ நான் பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை வச்சு சண்டை போடுங்க. அந்த சண்டையை பேஸ் பண்ணி ஒரு 75-80 கிட்ட கொண்டு வாங்க. இல்லை நம்பிக்கையாக எனக்கு தெரியும், நான் நல்லா படிச்சிருக்கேன், 60 கேள்வி போட்டிருக்கேன், எனக்கு 60மே சரியா, அங்கேயே விட்டுருங்க. இல்லை நான் ஒரு 55 கேள்வி அட்டன் பண்ணியிருக்கேன், 55ம் சரி ப்ரோ, என் டவுட்டே கிடையாது, நான் 75 போனோமான்னு கேட்டால் 75லாம் வேண்டாங்க, நீ 55லாம் போட்டாலே உங்களுக்கு 110 கிட்டே வந்துடும். இதுக்கு மேலே கட் ஆஃப் போகுமான்னு கேட்டால் நிச்சயமாக வந்து போகாது. தாராளமாக நீங்கள் வந்து வந்துடலாம். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அந்த செலக்டிவ் அந்த அக்யூரேசி பெருசாக ரோல் ப்ளே பண்ணும் நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ 2016 யூபிஎஸ்சியில் ஒரு 114 கட் ஆஃப் கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே அந்த 110, 105, 95 இந்த மாதிரி தான் கம்மியாகிட்டே வந்து வருது. யூபிஎஸ்சி லெவலில் தான் இந்த வச்சுருப்பாங்க. ஸோ பேப்பர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்திருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா நிறையவே அட்டன் பண்ணுங்கள், தப்பு இல்லை. பட் கால்குலேஷன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும், அதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறவங்க நின்று நிதானமாக பண்ணுங்கள். பயம் வேண்டாம், ஸ்ட்ரெஸ் வேண்டாம், டிப்ரெஷன் வேண்டாம். இது ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும்தான். இது வந்தாலும் லாபம், வரலனாலும் லாபம். வந்தால் ஹாஸ்டல் கிடைக்கும், அமௌண்ட் கிடைக்கும். வரலனாலும், ரிசல்ட் வரலனாலும் நீங்கள் இங்கே 1 மாதம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு மே 25க்கு பயன்படும். தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு பயமும் வேண்டாம். நீங்கள் படித்தது வேஸ்ட் ஆகாது, கவலைப்படாதீங்க. ஓகேவா? லாஸ்ட் ஒரு 3 டேஸில் யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் எவ்வளோ பார்க்க முடியுமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. வேறு எதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. யூபிஎஸ்சி அண்ட் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் நம்ம டெலிகிராம் குவிஸ் நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள், மக்கப் பண்ணுங்கள். அது வரைக்கும்
லிமிட்டடாக போதுமானதாக வந்திருக்கும். நிறைய சோர்ஸ்க்கு இப்போதைக்கு போக வேண்டாம். சண்டே எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டாப் பண்ணக்கூடாது. சண்டே முடித்த கையோட அடுத்து நீங்கள் போயிட்டே இருக்கணும். ஏன்னா மே 25 8 மாதம் தாங்க இருக்குது. டக்கு டக்கு டக்குன்னு வந்து ஓடிடும். டைம் வந்து எவ்வளோ வேகமாக பார்க்கவே முடியாது. ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தாகணும். பயப்படாமல் முடிச்சுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற வேலையை பாருங்கள். ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அக்டோபர் மாதமே வந்து கொடுத்துருவாங்க. சீக்கிரமாக வந்துடும். கிளாஸும் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? இதில் டவுட்ஸ் எதாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். திரும்ப நான் சொல்கிறேன், நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால ஒரு ப்ராக்டிஸை வீட்டில் பண்ணிவிட்டு எவ்வளோ வருது, எப்படி அப்ளை பண்ணலாம், எத்தனை கொஷின் நம்ம போடலாம், நம்ம எவ்வளோ கரெக்டாக வரும், இது எல்லாம் ஒரு மைண்ட் கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஏன்னா யூபிஎஸ்சி போகும்போதும் இந்த எல்லா விஷயமும் தேவைப்படும். ஒரு பிகினராக உள்ளே போகும்போது இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். எல்லாமே அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. 50 சரியாக இருக்கும், 50 தப்பாக இருக்கும். அப்போ கட் ஆஃபாக ரீச் பண்ண முடியாது. ஸோ நின்று நிதானமாக பண்ணிக்குவாங்க. ஓகே, நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அவசரம் வேண்டாம். ரைட்? ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம்.